வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. திருந்திய நெல் சாகுபடியில் இயந்திர நடவு மூலம் வெற்றி கண்ட விவசாயி எம் பாலையன். இவர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தாலுகா வடகாரவயல் கிராம விவசாயி ஆவார். இவர் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் விவசாயிகளுக்கு பல்வேறு தொழில்நுட்பங்களை வழங்கி வருகிறது. தற்போது வேளாண்மையில் நிலவி வரும் ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக நெல் சாகுபடியில் இயந்திரங்கள் மூலம் நிலம் சமன் செய்தல், நாற்று விடுதல், நடவு செய்தல் என அனைத்து பணிகளையும் இயந்திரங்களை கொண்டு திருந்திய நெல் சாகுபடியில் அதிக மகசூலை ஈட்டி தன் வாழ்வாதாரத்தினை பெருக்கிக் கொண்ட இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட போது, நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் வந்து பொதுவாக நெல் சாகுபடி அதிகம். ஆனால் வந்து இந்த காலப்போக்கில் வந்து லேபர், அதாவது வந்து தொழிலாளர்கள் கிடைக்கிற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய விவசாய முறையை மாற்றிக்கிற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறதுனால இப்போதைக்கு வந்து எங்களுக்கு வந்து இயந்திரம் மூலமாக சாகுபடி பண்ணுற ஒரு முறை தான் எங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதுதான் எங்களாலேயே முடியுது. ஸோ இப்போ இயந்திரமாக்குதல்ங்கிற ஒரு அரசாங்கமும் ஒரு இயந்திரமாக்குதல் அப்படிங்கிற ஒரு நிலையை எடுத்துருக்கிறதுனால எங்களுக்கு இந்த லேபர் தொழிலாளிகள் கிடைக்காத காரணத்தினால இப்போ நாங்கள் வந்து இயந்திரங்களை நம்பி தான் நாங்கள் வந்து இப்போ விவசாயம் பண்ணுங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கோம். பொதுவாக இப்போ திருந்திய சாகுபடி முறைன்னு சொல்கிற பொழுது நெல்லை பொறுத்தவரையில் இயந்திரம் மூலமாக நடவு செய்கிறோம். அந்த நடவுக்கு வேண்டிய நாற்றுக்களை நாங்கள் விவசாயிகளை சொந்தமாக தயார் பண்ணிக்கிறோம். அதாவது இந்த பாய் நாற்றாங்கன்னு சொல்லுவோம். அந்த முறையில் நாங்கள் வந்து நாற்றுக்களை நாங்களே தயார் பண்ணுறோம். இந்த நாற்றுக்களை நாற்று தயார் செய்து நடவுக்கு வர்ற பொழுது எங்களுக்கு என்ன மிகப்பெரிய இந்த பாய் நாற்றங்களில் பிரச்சனைன்னா, இந்த வயல் வந்து சமமாக இருக்கணும். எந்த அளவுக்கு சமமாக இருக்கோ அந்த அளவுக்கு பயிருடைய எண்ணிக்கை, பயிர் வளர்ச்சி, மகசூல் கூட இருக்கும். இது ஒன்று தான் முக்கியமாக விவசாயிகள் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம். அப்படி இருக்கிற பொழுது இந்த லெவலிங் வந்து 2-3 முறையாக பண்ணலாம். இப்போ வந்து அதுக்கு இயந்திரம் வந்துருச்சு. இந்த ஃபீல்டை ரொம்ப லெவல் பண்ணணும்னா இப்போ லேசர் லெவலிங்னு சொல்கிறோம். அந்த லேசர் லெவலிங் மிஷின் மூலமாக நம்ம லெவல் பண்ணிட்டோம்னா கரெக்டாக வந்து நம்ம ஃபீல்டு வந்து ரொம்ப 100% லெவல் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்துடுது. அந்த முறையை லெவல் பண்ணிட்டோம்னாக்கா இந்த சாகுபடி வந்து வெற்றின்னே சொல்லலாம். இது ஒன்று. அடுத்தது, நாங்கள் வந்து பாய் நாற்றங்கள் பண்ணுறோம். அதை தயார் பண்ணினதுக்கு பிறகு இயந்திர முறையில் நடவு நட்டுறோம். பொதுவாக நடும்பொழுது இந்த லெவல் பண்ணினதுக்கு அப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த 70-80 ட்ரே ஒரு ஏக்கருக்கு போதுமானது. அது வந்து பிளான்டிங் நல்லா கச்சிதமாக நல்லா வந்து நாங்கள் வந்து ஒரு 30 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர், அதாவது 1 அடிக்கு 1/2 அடி ஸ்பேஸிங்கில் தான் நாங்கள் வந்து அந்த நடவு செய்கிறோம். அப்படி நடவு செய்கிற போது 60-70 ட்ரே ஒரு ஏக்கருக்கு போதுமானது. நடவு அந்த இயந்திரமும் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5-6 ஏக்கர் பிளான் பண்ணிடுறாங்க. எங்களுக்கு அதில் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. எங்கள் வேலை வந்து நாற்று தயார் பண்ணி கொடுக்குறது, லெவல் பண்ணுறது. ஒரே நாளில் 6-7 ஏக்கர் பிளான் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கு வந்து எங்களுக்கு செலவு கம்மி தான். டோட்டலாக ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு மேனுவலாக எல்லாமே நாற்று விதை விட்டு நாற்று பறித்து அதை கொண்டு போய் நடவு செய்கிற செலவை விட எங்களுக்கு இந்த இயந்திர முறையில் இப்போ இந்த மாதிரி பாய் நாற்றாங்கல் விட்டு இந்த இயந்திர முறையில் நடவு செய்கிறது வந்து ரொம்ப வந்து கண்டிப்பாக செலவு கம்மின்னு தான் என்னுடைய கணக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த முறையில் பல நன்மைகள் சொல்லலாம். 5-6 நன்மைகள் இருக்குது.
முதல்ல எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரே நாளில் ஈஸியாக 6-7 ஏக்கர் பிளான் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வழி. அதுக்கு அடுத்தது இந்த ஸ்பேஸிங் கொடுக்கறதுனால 1 அடிக்கு 1/2 அடி ஸ்பேஸிங் கொடுக்கறதுனால வந்து கிளைகள் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிளை வரும் ஒரு தூருக்கு. ஆனால் சாதாரண முறையில் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வித்தியாசம் நல்லா கண்டுபிடிக்கலாம். சாதாரண முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 12 கிளைகள் வெடிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 40 கிளை வெடிக்கும். அது ஒன்று. அடுத்தது அந்த சாதாரண முறையில் 10 கிளை வர்றதுல பார்த்தீங்கன்னா ஒரு குத்துக்கு 10 கிளை இருந்ததுன்னா அதில் 6 அல்லது 7 கதிர்கள் தான் வரும். 4ல் கதிரே வராது. ஆனால் அதே நிலையில் 30 கிளை வெடிச்சுன்னா 30 கிளையிலையும் கண்டிப்பாக கதிர் வரும். இது அடுத்த வித்தியாசம். அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நீங்கள் கதிரையும் பார்த்தீங்கன்னாக்கா 4 அடியாவது இந்த இயந்திர முறையில் வந்து நீளமே அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நெல் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு 50-60 நெல்லாவது கூட இருக்கும். ஸோ இப்படி டோட்டலாக பார்த்தீங்கன்னா மகசூல் கிட்டத்தட்ட அது 10 மூட்டைன்னு இது 15 மூட்டை கண்டிப்பாக வரும். இந்த கிளைமேட்டில் 2 சொல்லுவோம், மேக்ரோ கிளைமேட், மைக்ரோ சொல்லுவோம். மேக்ரோ கிளைமேட்டுங்கிறது வெளியில் உள்ளது, மைக்ரோ கிளைமேட்டுங்கிறது நம்ம செடி உள்ளே இருக்கிறது. அந்த செடி உள்ளே வந்து மைக்ரோ கிளைமேட் வந்து ரொம்ப ஃப்ரீயாக அனுகூலமாக இருக்கும். இயற்கையினுடைய வெளிச்சம், சூரிய வெளிச்சம் உள்ளே போகிறதுனால அந்த பயிருக்கு தேவையான வேர்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் பூச்சி நோய் தாக்குதல் கம்மியாக இருக்குது. இது அடுத்த பெனிஃபிட். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னாக்கா அறுவடையை பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு வாரத்திலேருந்து 10 நாள் அந்த சாதாரண நடவை விட இந்த நடவு வந்து முன்னாடி வந்துடுது. அது ஒரு பெனிஃபிட் எங்களுக்கு. இப்படி பல காரணங்களை வச்சு பார்க்குற பொழுது, ஒரு 5-6 காரணங்களை பார்க்குற பொழுது சாதாரண நடவை விட இந்த இயந்திர நடவு வந்து எங்களுக்கு செலவு கம்மி. அடுத்தது பூச்சி நோய் தாக்குதல் கம்மி. இதனால் எங்களுக்கு அந்த பூச்சி நோய் தாக்குதலுக்கு உண்டான செலவு கம்மி. அறுவடை வந்து ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி வருது. மகசூல் கண்டிப்பாக அதை விட ஒரு 25% அதிகமாக இருக்கிறதுனால இப்போ என்னை போன்ற விவசாயிகள்லாம் இந்த முறையை பின்பற்றினாங்கன்னா நல்ல ஒரு மகசூல் எடுக்க முடியும், நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்கிறது என்னுடைய திடமான நம்பிக்கை. நம் தமிழ்நாட்டில் கோழி வளர்ப்பு தொன்று தொட்டு நடைபெற்று வருகின்றது. கோழி வளர்ப்பு மூலம் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற முடியும். இதற்கு குறைந்த இடவசதியே போதுமானது. அசில், சிட்டக்கால், பஞ்சாப் பழுப்பு போன்ற கோழி வகைகளும் கலப்பின கோழி வகைகளான நாமக்கல் 1, கிரிராஜா, சொர்ணதாரா, நந்தனம் 4 போன்ற கோழி வகைகளை வேளாண் பெருமக்கள் வளர்ப்பதினால் பொருளாதாரம் உயர்ந்து காணப்படுகிறது. ஆழ்கூள முறை, கூண்டு முறை, மேய்ச்சல் முறை போன்றவற்றில் கோழிகளை வளர்க்கலாம். இக்கோழிகளுக்கு உமி, சோளம், புண்ணாக்கு, மீன் துகள்கள் போன்றவற்றை உணவாக வழங்கலாம். மேலும் கோழிகளுக்கு ஏற்படும் இரத்த கழிச்சல் நோய், வெள்ளை கழிச்சல் நோய், கோழி காலரா போன்ற நோய்களில் இருந்து இவற்றை பாதுகாக்க வேண்டும். சொட்டு மருந்து இடுவது, ஊசி போடுவது போன்றவற்றின் மூலம் கோழிகளை நோய் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கலாம். குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெறலாம். அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்பம் பகுதியில் புறக்கடை கோழி வளர்ப்பு குறித்து திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் நூர் புழுவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜே. ஜெயக்குமார் அவர்கள் விளக்கமளிக்கிறார். நாம் இன்று வந்து புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி பார்க்கலாம். கோழி வளர்ப்பானது கிட்டத்தட்ட நம் முன்னோர்களால் 8000 ஆண்டுகளுக்கு முன்னே நம்மளுடைய தமிழக வழக்கத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த வெறியும் வந்து கோழி வளர்ப்பானது வந்து நம்ம பொழுதுபோக்குக்கு மட்டும் இல்லாமல் நம்முடைய அவசர பண தேவைக்காகவும் நமக்கு வந்து இந்த கோழி வளர்ப்பானது நமக்கு பயன்படுகிறது. இதனுடைய வளர்ச்சியினுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, அதாவது வந்து குறைந்த மூலதனத்தில் அதிக வருமானம் கிடைக்கும். அதே நேரத்தில் நமக்கு வந்து குறைவான இடவசதி இருந்தாலே போதுமானது, நம்ம அதிக லாபம் பெறலாம். நம் நாட்டு கோழி இனங்கள் என்னென்னு பார்த்தாக்கா அசில், கடக்நாத்தை, சிட்டக்காங், பஞ்சாப் பழுப்பு, பாய்ஸு போன்ற கோழி இனங்கள் உள்ளது. அதே போல் வந்து கலப்பின கோழி இனங்கள்னு பார்த்தாக்கா நாமக்கல் 1, கிரிராஜா, சொர்ணதாரா, நந்தனம் போன்ற கலப்பின கோழி இனங்களும் உள்ளன. அதாவது வந்து இதை வந்து நம்ம எந்தெந்த வகையில் வளர்க்கணும்னு பார்த்தாக்கா ஆழ்குள முறைன்னு சொல்லலாம், கூண்டு முறைன்னு சொல்லலாம், மேய்ச்சல் முறை அப்படின்னு பல வகைகளில் இருக்குது. அதாவது மேய்ச்சல் முறைன்னு பார்த்தாக்கா
கிட்டத்தட்ட 5லேருந்து 25 கோழிகள் வந்து நம்ம மேய்ச்சல் நிறுத்திருக்கலாம். இந்த கோழிகளானது கிட்டத்தட்ட நம்ம வீட்டு கூரைகளையும் மரக்கிளைகளும் இருந்து கொண்டு சின்ன சின்ன இலைகள், பூச்சிகள், இலைகள் போன்றவற்றை உணவாக உட்கொண்டு வாழ்கின்றன. அடுத்தது வந்து மேய்ச்சல் முறைக்கு அடுத்ததாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 7.5 சென்ட், ஒரு சென்ட்டில் அளவு வந்து 1 சென்ட்லேருந்து 7 சென்ட் அளவில் கிட்டத்தட்ட 750 கோழிகளை வந்து இந்த வகையில் நம்ம வளர்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு கொட்டில் மாரி அமைச்சு அதுக்கு தேவையான வந்து உணவுப் பொருட்கள் போட்டு நாம் இந்த முறையில் வளர்க்குறோம். அடுத்தது ஆழ்குள முறையில் வளர்க்கணும்னு பார்த்தாக்கா, ஏதாவது வந்து ஒரு நாட்டுக்கோழி வளர்க்குறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 2 ஸ்கொயர் ஃபீட் அளவு வந்து தேவைப்படும் இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பதற்கு. இதுக்கு என்னென்ன வந்து தீவன பொருட்கள்னு பார்த்தாக்கா, நம்ம இந்த உமி, இந்த சோளம், மக்காச்சோளம், புண்ணாக்கு வகைகள், மீன் தூள்கள் இவை எல்லாத்தையும் கலந்து நம்ம வந்து ஒரு ரேஷியோ அளவுக்கு வந்து இந்த கோழி குஞ்சுகளுக்கு நாம் வந்து கொடுக்கலாம், உணவாக கொடுக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தாக்கா, நமக்கு இதில் வந்து என்னென்ன வந்து நோய்களை வந்து இந்த கோழிக்கு தாக்குன்னு பார்த்தாக்கா, வெள்ளை கழிச்சல் நோய், இரத்த கழிச்சல் நோய், கோழி காலரா, ராணிக்கட்டை போன்ற நோய்கள் வந்து ரெகுலராக வந்து அந்தந்த காலகட்டத்தில் இந்த நோய்கள் வந்து தாக்கும். அதை வந்து எப்படி வந்து இந்த நோய்களிலிருந்து இந்த கோழி குஞ்சுகளை எப்படி காப்பாற்றினா, நமக்கு வந்து அதாவது சில வகை மருந்துகள் வேக்சினேஷன் வந்து கொடுக்கலாம். என்னென்ன வேக்சினேஷன் கொடுக்கலாங்கனாக்கா, ஆர்டிவிகே, ஆர்டிவிஎஃப், ஐபிடி, லசோட்டா போன்ற வந்து கோழிகளுக்கு நம்ம மருந்தாக கொடுக்கலாம். அதில் வந்து கோழி குஞ்சுகள்னு பார்த்தாக்கா அதுக்கு வந்து சொட்டு மருந்து வந்து கண்ணிலும் மூக்கிலும் விட்டு காப்பாற்றலாம். அதே போல் வந்து வளர்ந்த கோழிகளுக்கு வந்து இறக்கைகளை வந்து ஊசி மூலம் போட்டு இந்த ராணிக்கெட் நோய், வெள்ளை கழிச்சல், கோழி காலரா, கோழி டைபாய்டு போன்ற நோய்கள் வந்து வராமல் வந்து நாம் வந்து பாதுகாக்கலாம். லேட்டஸ்ட்டாக வந்து நந்தனம் கோழி என்ற நந்தனம் 4 என்ற கோழி இனம் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. இது வந்து கோழி முட்டைக்காகவும் இறைச்சிக்காகவும் வந்து வளர்க்கப்படுகிறது. அதாவது இந்த கோழியானது வந்து கிட்டத்தட்ட 21வது வாரத்திலிருந்து முட்டையிட ஆரம்பிச்சிடும். அதாவது வந்து 190லேருந்து 230 முட்டைகள் வந்து ஒரு வருடத்திற்கு இடுக்கும். அதாவது 20வது வாரத்தில் 5வது மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு கோழியினுடைய வெயிட்டானது 1.5 கிலோ வரையும் நமக்கு கிடைக்கும். இந்த நாட்டுக்கோழி வந்து நம்ம வளர்ப்பதன் மூலம் நமக்கு வந்து ஒரு நிரந்தர வருவாய் வந்து நமக்கு வந்து கிடைக்குங்க. இதை வந்து நம்ம வீட்டு தோட்டத்திலேயோ நம்ம பெரியவர்கள் வந்து சிறியவர்கள் வந்து வீட்டில் இருக்கிற பெண்கள் முதல் எல்லாருமே வந்து இதை வந்து ஒரு சின்ன ஒரு தொழிலாக பார்த்து நாம் வந்து செஞ்சு நமக்கு ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற தொழிலாக இருக்குங்க. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.